முதல் டியூட்டர். இது வந்து இன்டராக்டிவ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டியூட்டர். இதில் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், லெவல்ஸ் பாருங்கள். கோர் லெவலில், டிப்ளமோ லெவலில் 16 சப்ஜெக்ட்ஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸ்கில்ஸ் வரைக்கும் போகும். ரொம்ப மாடர்னாக இருக்கும் லுக்கு. நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொபைல்லே இப்போ படிக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போயிட்டோம்னாக்கா, சப்போஸ் இங்கே தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 லாங்குவேஜ்லேயும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தமிழ்லேயே பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சப்ஜெக்டை பார்க்கலாம். இப்போ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இப்போ தான் தமிழ்லேயே வந்து பயிற்சி உருவாகிருக்கும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கேட்டுக்கலாம். அலகு உருவாக்க இயந்திரங்கள் மற்றும் முகுத்தல் விரிவான வழிகாட்டியின் இந்த அத்தியாயத்தை கற்க இது வேண்டும். ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக வேர்ட் பை வேர்டு ஹைலைட் பண்ணி கொடுத்து இங்கே வரைக்கும் வந்து வாஸ்து கொடுக்கும். தமிழ் இங்கிலீஷை மாற்றி அந்த ப்ரொனன்சியேஷன் மிஸ் ஆகாமல் பொறியியலில் மிகவும் அடிப்படையான ப்ளஸ் டீட்டெயிலாக அந்த சாப்டருக்குரிய ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் ஜெனரேட் பண்ணும்போது நியூ ஸ்கெட்ச் கொடுக்கும். அது மாதிரி ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கால்குலேஷன்ஸ் கொடுக்கும். நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம உருவப்படுத்தலுக்குள்ளே போனோமாக்கா, உருவப்படுத்தலில் வந்துட்டு இது கொஞ்சம் இது நம்ம லேப்டாப் இந்த மாதிரி டெஸ்க்டாப் பிசியில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் இதை இப்படி ஸ்க்ரீனை வந்து லேட்டரலாக வச்சுட்டு சிமுலேட் பண்ணி பார்த்தோமாக்கா எப்படி அது ஜோல்ட் மிஷின் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இது வந்து முதல்ல வைப்ரேட் ஆகுது, அடுத்து ஸ்குவீஸ் பண்ணுது. அதை வந்து அப்புறம் மணல் இவ்வளோ பேக்கிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். அது உள்ள பேட்டர்ன் இருக்குது, அதை காமிக்குது. இப்போ அதுக்கடுத்து வந்து இது வினாடி வினாவில் வந்துட்டு 20 கொஸ்டின் இருக்கும். அது ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம லிசன் பண்ணலாம். அதை லிசன் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணலாம். அது மாதிரி 20 கொஸ்டின் இருக்கும். 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம்னாக்கா 20 கொஸ்டினில் நம்ம ஒரு 60% மேலே எடுத்தால் அந்த யூனிட் பாஸ். அது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜெனரேட் பண்ணும்போது மாறி மாறி வரும். இந்த 2 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து கையில் எழுதி சப்மிட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து வாசிக்க சொல்லலாம், நீங்கள் வாசித்து சொல்லலாம், பதிலாக நீங்கள் பேசி சொல்லலாம். எல்லாமே பண்ணி கொடுக்கும் ஈஸியாக. அது மாதிரி 10 மார்க் கொஸ்டின் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு லிசன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் செய்முறை இருக்கும். அந்த செய்முறை எப்படி செய்கிறதுன்றது ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமும் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்களாக்கா, லேட்டரல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்களாக்கா ரொம்ப கிளியராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து லேப்டாப்பில் பார்த்தீங்களாக்கா இன்னும் கிளியராக இருக்கும், இந்த மெர்ஜி இல்லாமல். சரிங்களா? இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஒரு சாம்பிள். அப்போ தமிழில் வந்து நம்ம எவ்வளோ தெளிவாக